வணக்கம். ஆளுநர் மீதான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்று முதலமைச்சர் வைத்தியலிங்கம் கூறியுள்ளார். புதுவை ஆளுநர் இக்பால் சிங் மீது புகார்கள் எழுந்ததால் விளக்கம் அளிக்க வருமாறு காங்கிரஸ் கட்சி தலைமை முதலமைச்சரை டெல்லிக்கு அழைத்தது. அதன்படி டெல்லி சென்ற முதலமைச்சர் வைத்தியலிங்கம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியை சந்தித்து விளக்கம் அளித்தார். பின்னர் அளித்த பேட்டியில் கூறுகையில், ஆளுநர் இக்பால் சிங்கிற்கு புதுவை அரசு சார்பில் எந்த ஒரு நிலமும் ஒதுக்கப்படவில்லை. ஆளுநருக்கு மட்டுமின்றி அவரது உறவினர்கள் யாருக்கும் அதுபோன்று அரசு நிலம் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒதுக்கவில்லை. மேலும் மருத்துவக் கல்லூரி துவங்கவோ அல்லது வேறு கல்வி நிறுவனத்திற்காகவோ அரசு நிலம் ஒதுக்கீடு செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது. இதை காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியிடம் விளக்கமாக எடுத்துரைத்தேன். மேலும் ஆளுநர் பிரச்சினை தொடர்பாக புதுவை மாநிலத்தில் எழுந்துள்ள அரசியல் சூழ்நிலை குறித்தும் சோனியாவிடம் எடுத்துரைத்தேன் என்று கூறிய அவர், மேலும் ஆளுநர் விவகாரத்தில் சுய ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறுகின்றனர். ஆனால் ஆளுநர் இக்பால் சிங் விவகாரம் தொடர்பாக இதுவரை அமலாக்க பிரிவு அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் வரவில்லை என்று அவர் கூறினார். விழுப்புரம் கேசிபி திருமண மண்டபத்தில் சிறந்த அரவாணிகளுக்கான மிஸ் கூவாகம் அழகி போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், விழுப்புரம் ஏஆர்எம் தொண்டு நிறுவனம், மாவட்ட அரவாணிகள் நலச்சங்கம் ஆகியவற்றின் சார்பில் கேசிபி திருமண மண்டபத்தில் மிஸ் கூவாகம் அழகி போட்டி, சிறந்த அரவாணிகளுக்கான போட்டி மற்றும் நடன போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குநர் பக்தவச்சலம் வரவேற்று பேசினார். மாவட்ட திட்ட மேலாளர் டாக்டர் அருண் முன்னிலை வகித்தார். இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து அரவாணிகள் கலந்து கொண்டு கலக்கல் உடையில் மேடையில் வலம் வந்தனர். பின்னர் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் கிருஷ்ணராஜ், நகரசபை தலைவர் ஜனகராஜ், அரசு மருத்துவக் கல்லூரி டாக்டர் சுகந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டு மதுரையைச் சேர்ந்த ரம்யாவிற்கு முதல் பரிசையும், பெங்களூரைச் சேர்ந்த பூமிகாவிற்கு 2ஆம் பரிசையும், சென்னையைச் சேர்ந்த ரகசியாவிற்கு 3வது பரிசையும் வழங்கினர். நிறைவாக நிறுவன திட்ட மேலாளர் முருகன் நன்றி உரையுடன் விழா இனிதே முடிவுற்றது. சர்க்கஸில் குழந்தைகளை பயன்படுத்தி வித்தை காட்ட உச்சநீதிமன்றம் அதிரடியாக தடை விதித்துள்ளது. சர்க்கஸில் பெரியவர்கள், குழந்தைகள், கோமாளிகள் மற்றும் விலங்குகளின் சாகச காட்சிகள் இடம்பெறும். விலங்குகளை சர்க்கஸில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து பெரும்பாலான சர்க்கஸில் விலங்குகளை வைத்து வித்தை காட்டுவது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்க்கஸில் குழந்தைகளை வைத்து வித்தை காட்டுவதை தடை செய்ய வேண்டும் என்று டெல்லியைச் சேர்ந்த பச்பன் பச்சாவ் ஆந்தோலன் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் சர்க்கஸில் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தி வித்தை காட்ட தடை விதிக்கப்படுகிறது என்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இந்த உத்தரவை அனைத்து மாநிலங்களிலும் கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். புதுவையில் 23 சட்டசபை தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு செய்யப்பட்ட மின்னணு இயந்திரங்களை பாதுகாக்க 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. புதுவையில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 13ஆம் தேதி நடைபெற்றது. பின்னர் புதுவையில் உள்ள 23 தொகுதிகளின் ஓட்டுச்சாவடிகளில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கு கொண்டுவரப்பட்ட அனைத்து ஓட்டுப்பதிவு மின்னணு இயந்திரங்களும் கல்லூரியில் உள்ள 8 அறைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஓட்டு எண்ணிக்கை அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதுவரை மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்கும் சவாலான பொறுப்பு தேர்தல் துறைக்கு உள்ளது. அதன்படி 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதில் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளை தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும், இரவு 8 மணியில் இருந்து மறுநாள் காலை 8 மணி வரையிலான என 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி ஒவ்வொரு 12 மணி நேரத்திற்கும் எஸ்பி தலைமையில் ஒரு இன்ஸ்பெக்டர், ஐஆர்பி மற்றும் சிஎஸ்எஃப் போலீசார் என மொத்தம் 15 பேர் உள்ளனர். அதன் அடிப்படையில் சுழற்சி முறையில் 15 பேர் கொண்ட போலீசார் வரும் மே மாதம் 13ஆம் தேதி வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர். கேரம் விளையாடிய பொழுது ஏற்பட்ட தகராறில் வாலிபரை கொலை செய்த மூவருக்கு புதுவை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. வில்லியனூர் அடுத்துள்ள குருவப்ப நாயக்கன் பாளையத்தை சேர்ந்தவர் சின்னதுரை, வயது 25. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த விநாயகம், செல்வம், அலெக்ஸ் ஆகியோரோடு கடந்த 2004ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கேரம் போர்டு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தகராறு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து விநாயகம், செல்வம், அலெக்ஸ் ஆகிய மூவரும் சின்னதுரையை கத்தியால் குத்தி கொலை செய்தனர். இதுகுறித்து வில்லியனூர் போலீஸ் நிலைய அப்பொழுதைய இன்ஸ்பெக்டர் ரவீந்திரன் வழக்கு பதிவு செய்து மூவரையும் 2வது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்.
பயன்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் நீதிபதி மோகன்தாஸ் முன்னிலையில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கொலை செய்த குற்றத்திற்காக விநாயகம் உள்ளிட்ட மூவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் சண்முகம் ஆஜரானார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் டெல்லியில் உள்ள மகரிஷி சோலார் டெக்னாலஜி நிறுவனத்திற்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுவை பல்கலைக்கழக கலையரங்கில் புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் டெல்லி மகரிஷி சோலார் டெக்னாலஜி நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் ராவ் வரவேற்று பேசினார். துணைவேந்தர் தரீன் தலைமை தாங்கி பேசுகையில், ஆராய்ச்சிகளின் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும், பேராசிரியர்களும் ஆராய்ச்சிகளுடன் நின்றுவிடாமல் தொழில் முனைவோராகி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்று பேசினார். இதனைத் தொடர்ந்து மகரிஷி சோலார் டெக்னாலஜி சீனியர் துணைத் தலைவர் ஸ்ரீநாத், பல்கலைக்கழக பதிவாளர் லோகநாதன் ஆகியோர் துணைவேந்தர் தரீன் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக கிரீன் எனர்ஜி டெக்னாலஜி துறை மாணவர்கள் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு தேர் பழுது பார்ப்பதற்கான ஆயத்த பணி துவங்கியுள்ளது. இதில் ஊழியர்கள் தங்கள் பணியை சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் கோக்கிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் தேர் திருவிழா வரும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதன்படி தேர் திருவிழா ஜூன் மாதம் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. தொடர்ந்து நடைபெறும் விழாவில் 7ஆம் தேதி பரிவேட்டை, 11ஆம் தேதி திருக்கல்யாணம், 12ஆம் தேதி தேர் திருவிழா, 13ஆம் தேதி தெப்பல் உற்சவம் முக்கிய விழாவாக நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர் திருவிழாவை முன்னிட்டு கோவில் எதிரே உள்ள அம்மன், விநாயகர் மற்றும் கோக்கிலாம்பிகை தேர் பழுது பார்க்கும் பணி துவங்கியுள்ளது. தேர் மீது மூடியிருந்த கீற்றுகள் அகற்றப்பட்டு அதிகாரிகளின் ஆய்வுக்கு தயாராக உள்ளது. ஆய்வுக்கு பிறகு பழுதடைந்துள்ள தேரின் பாகங்கள் புதுப்பிக்கப்பட உள்ளது. இப்பணிகளில் ஊழியர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.